இப்போ ஓவராலாக அந்த படம் பார்த்தோன்னா, அவன் வந்து எதுக்கு வந்து ஆஃபீஸர்ஸ் கூடலாம் வந்து ஒரு குட் ரேப்போ மெயின்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு ஒரு ரீசனிங் எண்ட்ல வரும். பட் ஸ்டில் அந்த பாயிண்ட்ல வந்து ஹி வில் பிரேக் தட் ரேப்போ. ஹி நோஸ் தட் ஹி இஸ் கோயிங் டு பிரேக் சம்திங். இப்போ ஏன்னா அது வந்து அது யூசுவலாக ஒருத்தர் பண்ண மாட்டோம்ல. இப்போ வந்து அவன் ஒரு செல்ஃபிஷ்ஷாக வந்து ஒரு நீடுக்காக வந்து அந்த ஆஃபீஸர்ஸ்க்குலாம் வந்து அந்த புக்ஸ் எல்லாம் மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த அவரோட இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ ஹி இஸ் இன் அ குட் புக்ஸ் வித் த வார்டன். ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ திடீர்னு இந்த மியூசிக் இது பார்த்தோன்னே ஹி பிகம்ஸ் ஒரு வேற ஒரு ஜோனுக்கு போயிட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு அந்த மியூசிக்கை போட்டுவிட்டு ஒரு மாதிரி ஆக்சுவலி ஐ ஃபெல்ட் நேற்று நான் அதை பார்த்துட்டு இருக்கும்போது தோணுச்சு, என்ன மாஸ் சீன்லன்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. இல்ல உண்மை நம்ம மாஸ்ன்னு சொல்கிறோம்ல, மாஸ் மூமெண்ட் அப்படின்னு காட்டும் போது ஒரு இப்போ இருக்கிற நம்மளோட மாஸ் மூமெண்ட்டோட ஐடியாலஜி அந்த 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 வியூ பாயிண்ட் பார்க்கும்போது இந்த சீன் வந்து செம்ம மாசியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து கதவெல்லாம் பூட்டிடுவார். அப்போ வந்து எல்லாரும் வெளியில் வந்துட்டு கதவை ஒழுங்காக தரேன்னு சொல்கிற போது இவர் ஒரு மாதிரி ஸ்டைலாக உட்காந்துட்டு அந்த கால் மேலே கால் போட்டு அந்த பாட்டை அப்படி கேட்பாரு. பேட்டை ரஜினி மாதிரி. எனக்கு அதான் தோணுச்சு, செம்ம மாசான சீன் இது ஆக்சுவலி அப்படின்னு. பட் இன் டிஃப்ரெண்ட் வே. கரெக்ட்.